இந்த தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த லீகலாக எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இது ஒரு பெரிய செட்பேக்கா? பொன்முடிக்கு என்ன அல்லது இது என்ன பார்க்க? இல்லை, இது ராஜீவ் அவங்க தரப்பை சொன்னார், குரலாரும் அவங்க சொன்னாங்க, குமரகுரும் சொன்னார். லீகலாக வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றதை மறுக்கலை நான். பட் என்ன ஒன்று டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா, நண்பர், நான் மதிக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் லேட்டன்ட் பயஸும் சொன்னதும் எனக்கு உண்மையிலே கேட்டோன்னே ஐ வாஸ் ஷாக்டு. ஏன்னா அவர் லா செக்ரட்டரியாக இருந்ததும், அது ஜெயலலிதா பீரியடில் இருந்தார்னு சொல்கிறதும், அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணாருன்றதும், அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த வார்த்தையை அவர் சொன்னது என்பது வந்து இது கண்டிப்பாக வந்து அட்ரிபியூட்டிங் மோட்டிவ்ஸ் தான். நிச்சயமாக வந்து இவங்களுக்கு அப்பீல் இது எதிராக போகணும்னு கூட நான் அஞ்சுக்கிறேன். நீங்கள் அதாவது லேட்டன்ட் பயஸ்ன்றது பெரிய வார்த்தை. அவர் அந்த நீதிபதி முன்னாடி தான் இந்த பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. அது விமர்சனம் அல்லது பார்வை அல்லது வாட் எவர் இட் இஸ். அவர் வெளியில் வந்து இன்னொரு விஷயம், என்ஆர் இளங்கோ வந்து ஒரு சீனியர் கவுன்சில் பிரஸ் அட்ரஸ் பண்ணக்கூடாது, தன் கிளையண்ட் சம்மந்தமாக பண்ணக்கூடாது. நீங்கள் கபில் சிபலோ, மனு சிங்வியோ, ஹரீஷ் சால்வேவோ பார்த்தீங்கன்னா மற்ற கேஸில் பண்ணுவாங்க, தான் கிளையண்ட்டுக்கு பண்ண மாட்டாங்க. எங்க என்ஆர் இளங்கோ வந்து பண்ணக்கூடாது. அவர் இஸ் நாட் சப்போஸ் டு டாக் டு மீடியா ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் கிளையண்ட். பொதுவான விஷயத்தை பத்தி பேசலாம் சார். அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்றாரு, அந்த பார்ட்டியோட மெம்பர். பட் ஹி இஸ் அட்ரஸிங் அஸ் ஹிஸ் லாயர். நான் வந்து எத்திக்ஸ் சொல்றேன், பிராக்டிஸ் சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. சீனியர் லாயர்ன்றவர் வந்து கிளையண்ட பார்க்கவே கூடாது. சீனியர் லாயர், சீனியர் கவுன்சில், அதுதான். இல்ல அது ஒரு சார், இல்ல ஒரு கிளையண்ட் யாருன்னு தெரியாதவருக்கு ரைட் வர they are not supposed to talk to their client through the junior only தான் அவங்க பேச முடியும். இங்க வந்து ஒரு டிஎம்கே லீகல் விங்கில் என்ன பொறுப்பில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அந்த கெப்பாசிட்டியில் ஒரு மீடியாவை அட்ரஸ் பண்ணல. பொன்முடி அவர்களுடைய லாயர்ன்ற முறையில் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு, விச் இஸ் நாட் சப்போஸ் டு டூ இட். ஏன்னா அவர் சீனியர் கவுன்சில் அவர். எனவே அங்கேயே தவறு நடக்குது. ரெண்டாவது வந்து அவங்க திரு பொன்முடி அவர்களுடைய மனைவி திருமதி விசாலாட்சி அவர்களை பற்றி அவங்க சொல்லும் பொழுது அவங்க தனித்தனியாக என்டைட்டிஸை கவுண்ட் பண்ணுனாங்க. இல்லையா, ஜெயலலிதா கேஸில் என்ன நடந்தது உங்களுக்கு? சசிகலாவும் ஜெயலலிதா வரும்போது ஒரே வீட்டில் இருந்தாங்கன்றதை வச்சு தான் வந்தது அது உங்களுக்கு வந்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் செட்டில்டு பொசிஷன்ஸ். நான் இப்பயும் சொல்றேன், இது சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ், நமக்கு தெரியாது. ஆனா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சில போட முடியாதுன்றாரு. இல்ல, அவர் அது எஸ்எல்பியா தான் போக முடியுங்கிறாரு. அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுக்கான இப்போ எப்படியும் 30 days ஜட்ஜ் டைம் கொடுத்துருக்காரு, அவங்க போவாங்க. அது என்ன இப்போ வந்து 15 days வெக்கேஷனில் இருக்குது. ஸோ ஜனவரி 1st வீக்கில் தான் போக முடியும் அவங்க. அங்கே வந்து ரிலீஃப் கிடைக்காம போகலாம். அதை நம்ம ஸ்பெகுலேட் பண்ணவே முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. பட் இவர் என்ஆர் இளங்கோ அவர்கள் சொன்னதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏன் வந்து இவங்க ஜுடிஷியரியை ரப் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அவர் பேசியது என்னை பொறுத்தவரையில் தவறு. மற்றபடி இது லீகல் இஷ்யூ. இது அங்கே போய் நம்ம வந்து எப்படி வந்து போவோன்றதை பற்றி யாராலுமே ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. தனித்தனி என்டைட்டி, திருமதி விசாலாட்சி அவர்களும் திரு பொன்முடி அவர்களும் தனித்தனி என்டைட்டி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. திஸ் இஸ் எ செட்டில்டு பொசிஷன். நம்ம தமிழ்நாட்டிலே இதுக்கான கேஸ் ஜெயலலிதா கேஸ், சொத்து குவிப்பு வழக்கில் வந்து சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அந்த குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வரும். என்ன அட்ரஸ் சொல்கிறாங்க அவங்க? தினகரன், இவங்க இளவரசி, சுதாகரன், சசிகலா, ஜெயலலிதா, அந்த அட்ரஸ் வச்சு தானே வராங்க. ஸோ இது முடிஞ்சு போன விஷயம். இது லீகலி ஸ்பீக்கிங். அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை பார்க்குதுன்றதை பற்றி யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் என்ஆர் இளங்கோ அவர் பேசியது என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. why they are doing it எனக்கு புரியல எனக்கு. ஓகே, இந்திரகுமார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக உங்க முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன், நான் பொலிட்டிக்கலாகவும் போகிறேன். எஸ், இந்த வந்து இந்த லேட்டன் பயஸ் பிரச்சனையை வந்து கடைசி நேரத்தில் ஏன் எழுப்புனீங்க அப்படின்றது கேள்விக்குள்ளாக்கப்படுது. எவிடன்ஸ் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணாத ஒன்றை ஹைகோர்ட் வந்து கடைசியில் அப்பீலில் சென்டென்சிங்கில் அட்ரஸ் பண்ணும் பொழுது ஒரு வழக்கறிஞர் அதை ரைஸ் பண்றதுல வந்து அப்ஜெக்ஷன் இல்லை. அதை வந்து வெளியே அட்ரஸ் பண்ணதுக்குள்ள போல நான் நீதிமன்றத்துக்கு உள்ளேயே அவர் அட்ரஸ் பண்ணி இருக்கிறார். அதை அந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன். கூடுதலாக இந்த இடத்துல நீதி பரிபாலனத்தின் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு டெமோக்ராட்டிக் கார்டியன்ஸாகவும் கான்ஸ்டிடியூஷனல் கார்டியன்ஸாகவும் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆஸ் அ கார்டியன் ஆஃப் டெமோக்ரஸி he should have rescued himself from this. அந்த நீதியின் மீது, அந்த தீர்ப்பின் மீது ஒரு களங்கம் இதன் பெயரால் எழுதப்படும், அது நீண்ட காலத்திற்கு நீதி பரிபாலன முறையை கேள்விக்கு உள்ளாக்கும் என்கின்ற ஒரு விஷயம் தெரிந்திருந்தும் கூட அதிலிருந்து தன்னை ரெஸ்கியூ பண்ணாமல் இருந்ததுதான் இன்னும் பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகளில் சமீபத்தில் பினராயி விஜயன் அவர்கள் தொடர்பான ஒரு வழக்கில் கூட இந்த நீதிபதி அவர்கள் தன்னைத்தானே அதிலிருந்து விடுவித்துக் கொண்டார். ஏன் விடுவித்துக் கொள்கிறார்? நான் இதை ஹைகோர்ட்ல அட்ரஸ் பண்ணியிருக்கேன், நான் இதை இங்கே அட்ரஸ் பண்ணேன்னா அதுதான் திரு குமரகுரு ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு. அவர் வந்து லாயராவோ இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா
இது அதுல பொருந்துமா, ரெண்டையும் ஒண்ணா பொருத்தி பார்க்க முடியுமாங்கிற கேள்வியை இல்ல, அந்த பொருத்தப்பாட்டை உச்சநீதிமன்றம் முடிவு செய்து அறிவிக்க வேண்டும். இதற்கு முன்னாடி பல வழக்குகள்ல இதே போன்ற முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன, பல முறை இது ரைஸ் ஆயிருக்குது. அதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனா கூடுதலாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது அவர் குற்றவாளி, நாளை அவர் குற்றமற்றவராகலாம், நாளை மறுநாள் உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதுங்கிறத பொறுத்து. எஸ். சோ கோர்ட் பை கோர்ட், ஜட்ஜ் பை ஜட்ஜ், இன்டர்பிரேஷன் பை இன்டர்பிரேஷன், someone is becoming a criminal, someone is becoming acquitted. So ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாறி மாறி தீர்ப்பை வழங்கி கொண்டு மாறி மாறி இன்டர்பிரட் பண்ணி கொண்டு அந்த வழக்கில் நீதி அப்படின்றது தான் இந்த இடத்துல பெரிய அதுதானே நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ல இருக்கிற பேட்டர்ன். அதுதானே நீங்க வந்து கீழமை நீதிமன்றம் விடுவித்தது, ஆனா அதுல இருக்கக்கூடிய ஃபிளாஸ்னு சொல்லி இந்த நீதியரசர் சொல்றாரு. தடவை இல்ல, 2 தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் கீழமை நீதிமன்றங்களின் மீது பெரிய ஒரு குற்றத்தை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேஸ்ல கீழமை நீதிமன்றத்தை கடுமையாக சாடுகிறார் நீதியரசர் மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள். சோமோட்டோ கேஸ்ல ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் கீழமை நீதிமன்றத்தை கடுமையாக சாடுகிறார். ஒவ்வொரு உச்சநீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களை கடுமையாக சாடுகிறது என்றால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஸ்பெஷல் கோர்ட்ஸை ஏன் செஷன்ஸா வச்சிருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தனியான பெஞ்சஸ் அமைப்பதற்கான லார்ஜர் இஷ்யூ சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஸ்பெசிபிக் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா திரு ஏகே ராஜன், நீதியரசர் ஏகே ராஜன் இதே மாதிரி லா செக்ரட்டரியா இருந்திருக்காரு, ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. வேறு சிலரும் இருந்திருக்கிறாங்க. அப்ப அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அது ஏன்னா ஒன்ஸ் அவங்க வந்து ஜட்ஜ் ஆன பிறகு எல்லாத்துலேருந்து இண்டிபெண்ட் ஆயிடுறாங்கன்றதான நம்மளுடைய நடைமுறை. நீங்க கட்சியிலேயே மாவட்ட செயலாளராக இருந்த பலரும் கூட நீதிபதிகளாக வர்றாங்க. அதுக்கு பிறகு அவங்கள வந்து நீதியரசர்களாக தான் இண்டிபெண்டா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, அந்த இடத்துல ஆஸ் அ பார்ட்டியா தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்ப வெளிய இருந்து நம்ம கமெண்ட் தான் பண்றோம். பட் பாதிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து அவருக்கு, நமக்கு அது தீர்ப்பு, அவருக்கு அது பாதிப்பு. பாதிக்கப்பட்டவர் நிவாரணமாக கோரும் பொழுது பல்வேறு விஷயங்களை கேள்வி எழுப்புவதற்கான நியாயம் அவருக்கு இருக்கு. அங்க அவர்கிட்ட இந்த லேட்டன்ட் பயஸ்னு சொல்றதுக்கான நியாயங்கள் இருக்கு அப்படிங்கிறீங்க. அவங்க கோர்ட்லயே ரைஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, ரைட்.